கருப்பல்சர். உங்க கூட சேர்ந்து போராட்டம் மட்டும் பண்ணணும். ஆனா உங்களுக்கு போட்டியா வந்துடக்கூடாதுல்ல. படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்துல லவ் பண்ணிருக்கும் போது ஹீரோயின் கிட்ட ஒரு பீலா விட்டுடுறாரு. நான் ஒரு கருப்பு பல்சர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அந்த வண்டி எடுத்துட்டு வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுது. உங்ககிட்ட என்ன பைக் இருக்கு? என்னோட வண்டி கருப்பு பல்சருங்க. கருப்பு பல்சரா? இவரே ஒரு வெட்டு. அதுக்கப்புறமா போய் அப்படி இப்படி பரட்டி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கருப்பு பல்சர் வாங்கிட்டாரு. வாங்கி ஓட்டும் போதுதான் தெரியுது. என் ஆளுகிட்ட சொன்ன போய் உண்மையாக்கணும். பைக் வாங்கியே ஆகணும். அதுல ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த பல்சர் பைக்குக்கு உயிர் இல்லைன்னு நினைக்காத, அதுக்கு உயிர் இருக்கு. அப்படின்னா இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா, அந்த பிளாஷ்பேக் என்ன? மாடு மேய்க்கிற பையன் நம்ம மாட பிடிமாடாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்திலேயே இது ஒரு பேய் படம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் பேய்ல அப்படின்னு பார்த்தா, தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ லவ் பண்ண போயிடுறாரு. ப்ரொஃபைல் போட்டோ ஜூம் பண்ணி பார்க்கிறதுக்கே எனக்கு டைம் பத்தலங்க. இன்னொரு பக்கம் மன்சூர் அலிகான் ஒரு கொலை பண்ண பாக்குறாரு. அப்புறம் மதுரையில இருந்து ஒரு வில்லன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அது அவரு எதுக்கு வந்தாருன்னு தெரியல. நீங்க ஒரு உலக நாயகன் சார். இல்லடா, அண்ணன் ஒரு கேப்டன் பிரபாகரன். அதுக்கு பார்த்தா நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு உசுர எடுக்கிறாங்க போட்டுட்டு. அந்த கருப்பு என் கையால தான் சாகணும். இவங்க தொல்லை தாங்கலன்னு பார்த்தா, இந்த பல்சர் இம்பன வேலை பண்ணி அது வேற உயிர் எடுக்குது அப்படிங்கிற கதைக்குள்ள வரதுக்கே இடைவாய் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாங்கின அடியில மயக்கத்திலும் கிறக்கத்திலும் இருக்கும்போது, செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு கதை சொல்றாங்க. அதெல்லாம் ஏத்துக்கிற அளவுக்கு பாடி சப்போர்ட் பண்ணல. இந்த ஹாலிவுட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு 1000 படம் எடுத்திருக்காங்க. தமிழ்ல கூட நயன்தாரா நடிச்சு டோரா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல கார்ல பேய் பூந்துரும், இதுல பைக்ல பேய் பூந்துருது. அதான் கதை. அந்த பல்சர் பைக்குக்கு உயிர் இல்லைன்னு நினைக்காத, அதுக்கு உயிர் இருக்கு. படம் என்னமோ ஒரு 1.25 மணி நேரம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. நமக்கு தான் ஒரு நாள் எல்லாம் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. இத ஒரு மொக்க காமெடி படம் சொல்றதா, மொக்க லவ் ஸ்டோரின்னு சொல்றதா, அல்ல ஒரு மொக்க பேய் படம் சொல்றதா? டேய் யாரா நீ? எந்த வகையான மொக்க படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மொக்க படத்தை எடுத்திருக்காங்க. உங்க கூட சேர்ந்து போராட்டம் மட்டும் பண்ணணும். ஆனா உங்களுக்கு போட்டியா வந்துடக்கூடாதுல்ல.